அறிவை பற்றி அல் குர்ஆன் பல இடங்களிலே பேசுகின்றது. அறிவு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்கின்ற கருத்துப்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பேசுகின்றான். அதிலே முக்கியமான ஒரு இடம் என்னவென்று சொன்னால், இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹுவை பயப்படுபவர்கள் எல்லாம் அறிவுள்ளவர்கள் தான், அறிஞர்கள் தான் என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நம்ம நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவை பற்றி பேசுகிறான். இந்த இடத்திலே அல்லாஹுவை பயப்படுபவர்கள் யார் என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வது போல அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹுவை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? நம்மள்ட்ட என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆலிம்கள் தான் பயப்படுவாங்க, அதுக்காக ஆலிம் ஓதணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லல குர்ஆன் வசனம். போய் 7 ஆண்டு 5 ஆண்டு 4 ஆண்டு படித்து நீங்கள் ஆலிமா பட்டம் வாங்கினால்தான், அல்லது பெண்கள் ஆலிமா பட்டம் வாங்கினால்தான் அறிஞர், அப்படி சொல்லல. எப்படி சொல்லுது? இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. யார் அறிவுள்ளவரோ, அல்லாஹுவை பற்றி மார்க்கத்தை பற்றி யார் அறிவுள்ளவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் அறிஞர். இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. யார் உலமா, யார் அறிஞர் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய பயம் உள்ளத்தில் உள்ளவர் தான் அறிஞர் என்கின்ற செய்தி அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க மார்க்கம். அறிவு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. அறிவு இல்லைன்னு வைங்க, மூளை வேலை செய்யலன்னு வைங்க, அவன் நினைச்சதை சாப்பிடுவான். அது ஹலாலும் தெரியாது, ஹராமும் தெரியாது, உண்ண வேண்டியதா உண்ண கூடாததா எதுவுமே தெரியாது. இது உண்ணுவதற்கு தகுந்ததா என்பது கூட, கெட்டுப்போன உணவை கூட ஒரு மனிதன் உண்டு விடுவான். ஒரு நஜீஸை எடுத்து வாயில வச்சிருவான். ஒரு நஜீஸை எடுத்து என்ன செய்வான்? வாயில வச்சிருவான். அப்போ இது உணவுக்கான ஒரு ஒன்று அல்ல அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்ப அறிவு மிக முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு அறிவு மிக முக்கியமானது. அதே மாதிரி அல் குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுள்ள சமூகத்திற்கு அல் குர்ஆன் நேர்வழி காட்டும்மா. அறிவுள்ளவர்கள் சிந்திப்பார்கள்னு சொல்லுவான். அறிவுள்ளவர்களுக்காக இது இறக்கப்பட்டு இருக்கிறதுன்னு அல் குர்ஆனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அறிவோடு தொடர்பு படுத்தி நேர்வழியை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகின்றான். அறிவோடு தொடர்பு படுத்தி எதை கொண்டு வந்து நிறுத்துறான்? சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்துகிறான். அப்ப அறிவோடு தொடர்பு உள்ளதுதான் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அம்சமும். நம் வாழ்வினுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதுக்கும் அறிவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதுக்கும் ஒரு அறிவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது எந்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த கேள்வி நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கு முன்னால அறிவு எவ்வளவு அவசியமானது அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் இப்படியே பட்டியல் சொல்லுதா? முதல்ல மார்க்க யார் அறிவுள்ளவரோ அவர் தான் அல்லாஹ் அஞ்சுவார்னு சொன்னிச்சு. ரெண்டாவது யாருக்கு ஹிதாயத்து வேணும், யாருக்கு ஹிதாயத்து கிடைக்கும், யாருக்கு அறிவு இருக்குதோ அவருக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும்னு சொன்னிச்சு. அடுத்து என்ன சொன்னிச்சு? யார் சிந்திப்பார் தெரியுமா? அறிவுள்ளவர்கள் தான் சிந்திப்பார்கள் என்று அல் குர்ஆன் பேசியது. இப்படி அறிவோடு தொடர்பு படுத்தி அல் குர்ஆன்ல பல செய்திகளை சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு அறிவு மிக முக்கியமான ஒரு அம்சம். அறிவு மிக முக்கியமான ஒரு அம்சம். நாம் ஒன்னு தேர்ந்தெடுக்கிறோம் வைங்க, இது எனக்கு பிடிக்குமா, இதை நான் பயன்படுத்துவேனா? சில பேர் ஆடைகள் என்ன செய்வாங்க? தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் பெருநாள் தினமாகவே இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஆடையை வச்சிருப்பாங்க. அவர்கள் பெருநாள் தினமாக இருந்தாலும் சரி, அல்லது மௌத்து வீடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஆடை, ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க, ஒரு பழக்க வழக்கம் வைத்திருப்பார்கள். அதை தவிர எதுவும் போட மாட்டாங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள் மதரசாக்களிலே. என்ன செய்வாங்கன்னா, எப்பொழுதும் ஜுப்பாவில் தான் இருப்பாங்க, எப்பொழுதும் ஜுப்பா அணிந்து தான் இருப்பார். திருமணம் முடிக்கும் போது கூட புது ஆடை ஜிப்பா வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு நண்பர் இருக்கிறாரு. என்ன செய்வார்னா, அவர் காக்கி சட்டை, ஆட்டோ ஓட்டுவாரு, காக்கி சட்டை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப காக்கி சட்டை தான் பிடிக்குங்கிறதுனால பெருநாளைக்கு என்ன செய்வாரு? புது காக்கி சட்டையை வாங்கி போட்டுட்டு வருவார். இன்னைக்காவது ட்ரெஸ்ஸை மாத்தலாம்ல, எனக்கு வேற ட்ரெஸ் தேவையே இல்லை, எனக்கு காக்கி சட்டை தான் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கு, அதனால அந்த ட்ரெஸ்ஸை போடுதேன். இப்படி நமக்கு தேவையானதை நாம் என்ன செய்யறோம்? தேர்ந்தெடுக்கிறோம். அறிவு என்பது அதுதான் அறிவு. எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத என்ன செய்யுது? அறிவு தேர்ந்தெடுக்குது. அறிவு இல்லைன்னு சொன்னா, ஒரு சமூகத்தில் அறிவு அகற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கான ஆடை பாதுகாப்பு கிடைக்காது,
அவர்களுக்கான உயிர் வாழக்கூடிய பாதுகாப்பு கிடைக்காது. அறிவற்ற சமூகங்கள் தான் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யார் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்? இன்றைக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் நம்ம தமிழகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆட்சி முறை மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு பேக்வர்ட் கிளாஸுக்கும் என்ன செய்வாங்க? இடஒதுக்கீடுகளை ஏற்படுத்தி அவர்களை முன்னே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்கள். அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, அறிவு கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சமூகம் மேம்படும். அப்ப இது எல்லா சமூகத்திற்கும், முஸ்லிம் சமூகத்திற்கும் தேவை என்ன? அறிவு கொடுக்கப்பட வேண்டும். அறிவு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. அறிவு இல்லைன்னு சொன்னா அவனுடைய உணவை தேர்ந்தெடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு மாட்டு இறைச்சிக்காக வேண்டி ரோட்ல கிடந்து போராடுறோமே, இந்த குணம் எப்படி கிடைச்சது? இது இஸ்லாம் கொடுத்த அறிவு. எனக்கு இஸ்லாம் கொடுத்த அறிவு. போராட முடியாத இடங்களில் கூட உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? எப்படி அந்த அறிவு கிடைச்சது? அது இஸ்லாம் கொடுக்குது. ஒரு அநீதியாளனுக்கு எதிராக நீ போராடினால் அதுதான் ஜிஹாதிலே உயர்ந்த ஜிஹாதுன்னு சொல்லி கொடுக்குது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லி கொடுக்குது? அடிப்படையில அறிவு உனக்கு முக்கியம்பா. அதான் அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். எப்படி அடையாளப்படுத்துறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, படைத்த உங்களுடைய ரப்பின் பெயரால் ஓதுவீராக. ரசூலுல்லாஹ்க்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, இவ்வளவுதான். அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆனை கொடுக்கின்றான். அல் குர்ஆனை கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், இக்ரா அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எனக்கு ஓத தெரியாதே என்றார்கள். ஜிப்ரீல பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்னது எனக்கு படிக்க தெரியாது. ஓதனா என்ன? எனக்கு படிக்க தெரியாது, என்னைய போய் ஓத சொல்றீங்களே, இக்ரா படி அப்படிங்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் எனக்கு படிக்க தெரியாதே என்கிறார்கள். அப்புறம் தான் சொல்றாங்க, படிக்க தெரியாதா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உன்னுடைய ரப்பின் பெயரால் நீ படி, படைத்த உன்னுடைய இறைவனின் பெயரால் நீ படி. எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. கல்வி என்பது, அறிவு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த தூதர் தான் இந்த சமூகத்திலே நாம் இன்றைக்கு வரைக்கும் மனனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் உள்ளத்திலே சுமந்து தங்கமான அந்த வசனங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது அந்த உள்ளம் தான். எந்த உள்ளம்? அல்லாஹ் குர்ஆன்ல கோடிட்டு காட்டுறானே, கல்வி அறிவில்லாத ஒருவரை தூதராக்கினேன் என்று. அந்த தூதர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம குர்ஆனை ஓதுறதுக்கு காரணமாக இருந்தார்கள். நிறைய பேர் காரணம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு வயசெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அறிவு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு நமக்கு முன்னால் சென்ற மார்க்க அறிஞர்கள் மிகப்பெரிய முன்னுதாரணம். ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களும் அவங்க படிச்ச அந்த பல மார்க்க அறிஞர்கள் அவர்கள் படித்த அந்த மார்க்க கல்வியினுடைய அந்த நாட்கள் என்ன தெரியுமா? 30 வயது 40 வயதை கடந்த பிறகுதான் மார்க்கத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டம் என்பது பெரிய அளவிலே மார்க்கத்தை படிக்கவோ உலகத்தை படிக்கவோ அவர்களுக்கு நேரமே கிடையாது. வியாபாரம், முழுக்க முழுக்க வியாபாரம். அப்படியே காலங்கள் கடந்து போகிறது. நம்ம 40 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதாக முடிவு செய்கிறோம். ஆனா 40 வயதுக்கு பிறகு நமக்கு மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்த முஹத்திஸீன்கள் இந்த மார்க்கத்திலே அதிகம். குர்ஆனை கற்றுக் கொடுத்த மார்க்க அறிஞர்கள் அதிகம். குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அதிகம். நீங்க ரசூலுல்லாஹ்வே எடுத்து கொடுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை பிள்ளையில இருந்தே குர்ஆனை ஓதிட்டு வந்தாங்களா? 40 வயசுல தான் இறக்கப்படுது. ஓத தெரியாத ஒரு நபருக்கு இறக்கப்படுது. நமக்கு படிக்க தெரியும், ஓத தெரியும், எல்லாம் தெரியும். அதற்கான வாசல்கள் மிக இலகுவாக திறந்துவிடப்பட்டு இருக்கிறது. நாம் என்ன செய்யறோம்? அந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற அந்த கல்வி அறிவை பெறுவதற்கு மிகப்பெரிய அளவிலே யோசிக்கின்றோம். வயசை காரணமாக முன்வைக்கின்றோம். ஆக அன்பான சகோதரர்களே, அப்ப இதுல இந்த கல்வி அறிவு என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமினுக்கு அறிவு என்பது மிக அவசியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு உயிரினங்களை கொண்டு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு உயிரினங்களை கொண்டும் அறிவை கற்றுக் கொடுக்கின்றார். அறிவுங்கிறது அல்லாஹ் இப்படிலாம் அறிவு வச்சிருப்பானா? ஒரு சின்ன உதாரணம். சில நாட்களுக்கு முன்னால ஒரு வீடியோ, ஒரு காணொளி. அந்த காணொளியில என்ன காட்சினா, ஒரு காக்கா என்ன செய்யுதுன்னா, இந்த கொட்டாம்பாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அதை கீழே போட்டு உடைக்கி அது உள்ளதை சாப்பிடணுமா? அது என்ன செய்யணுமா? அந்த கொட்டாம்பாக்குள்ள உள்ளதை, அது உள்ள ஏதோ பழம் மாதிரி இருக்குது, அதை சாப்பிடணும். கொட்டாம்பாக்கு கிடையாது,
பார்க்க அப்படி தெரியுது. அதை சாப்பிடணுங்கிறதுக்காக கல்லை தூக்கி இப்படி போடுது. கல்லை தூக்கி டொம்முன்னு போடல, இந்த கால்ட்டு இப்படி இப்படி விரட்டுது கல்லை. அப்புறம் இந்த கைட்டு என்ன செய்யுது, இந்த கால்ட்டு தூக்கி விரட்டுது. அது உடைய மாட்டுக்கு, அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்படி யோசிக்குது அந்த காக்கா. இந்த கல்லை பார்த்துட்டு அந்த கொட்டை மாதிரி இருக்கிறதையும் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ரோடு, ஹைவே ரோடு, அதில் தீக்கி என்ன செய்யுது, அந்த கல்லை போடுது. அந்த அந்த உணவை தீக்கி போடுது. வந்த காரு 2-3 வாகனங்கள் வந்த உடனே அது மேலே ஏறி அந்த இது உடஞ்சி அதில் உள்ள உணவு வெளியே வருது. உடனே வேகமாக போய் உட்கார்ந்து என்ன செய்யுது, அந்த உணவை எடுத்து சாப்பிடுது. எப்படி அல்லாஹ் அறிவை கொடுக்குறான் பாருங்க. ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் அல்லாஹ் அறிவு கொடுக்குறான். நம்ம இந்த காக்கா கதையெல்லாம் நிறைய படிச்சிருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது ஏதோ கதை நினைச்சிருக்கோம். ஒரு காலத்துல இந்த பள்ளிக்கூட புத்தகங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காக்காவினுடைய அறிவு நமக்கு சொல்லி கொடுக்கப்படும். என்ன, அடியில ஒரு பானையில தண்ணி இருந்துச்சு, தண்ணி எல்லாம் காலியா போயிருச்சு. காக்கா என்ன செஞ்சது, ஒவ்வொரு கல்லா தூக்கி போட்டுச்சு. குர்ஆன் இப்படி ஒரு செய்தியை சொல்லி தருது. நாம எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை குர்ஆன் சொல்லி தருது காக்காவை பற்றி. நம்ம இதை பார்த்தோட கதை நினைக்கிறோம்ல, நிதர்சனமா அல்லாஹ் அப்படி ஒரு அறிவு சில உயிரினங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு பூனைகள் போன்ற உயிரினங்களை பார்த்தீங்கன்னா அப்படி ஆடு மாடு மாதிரி இந்த மனுஷங்கள்லாம் அந்த ரோட்ல நின்று மலம் ஜலம் கழிக்கிறாங்களா, அப்படி கழிச்சுட்டு போகவே செய்யாது. என்ன செய்யும், போனவன்னு ஒரு குழியை தோணும், அதுல உட்காரும், அதுல மலம் கழித்த பிறகு அதை மூடி விட்டு அது பாட்டில் போயிடும். இது அதுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை அறிவு. ஆனா இந்த காக்கையை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா, ஹாபிலுடைய வரலாறை பேசும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய வரலாறை பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அற்புதமாக பதிவு செய்கின்றான். இந்த 2 பேரும் நேர்ச்சை வைத்திருந்தார்கள். அந்த நேர்ச்சையிலே ஒருவருடைய நேர்ச்சை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருவருடைய நேர்ச்சை குர்பானி அங்கீகரிக்கப்படவில்லை. உடனே அந்த நேர்ச்சை அங்கீகரிக்கப்படாதவர் அங்கீகரிக்கப்பட்ட தன்னுடைய சகோதரனிடத்தில் வந்து பேசினார், என்னுடைய சகோதரனே, உன் நேர்ச்சை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய நேர்ச்சை அங்கீகரிக்கப்படவில்லை, ஆகையால் நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்றார். உடனே அவர் சகோதரன் சொன்னார், நீ என்னை கொலை செய்வதற்கு என் அளவிலே உன்னுடைய கரத்தை நீட்டினால் நான் ஒருபோதும் உன் அளவிலே என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய கரத்தை நீட்ட மாட்டேன். இது குர்பானி அங்கீகரிக்கப்படுவதெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுபவர்களிடம் இருந்துதான் என்று சொல்லி அந்த உபதேசத்தையும் சேர்த்து சொன்னாரு. இவர் இப்படி பார்த்துட்டே இருந்தாரு. இந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்திச்சு. அங்கேயே கொலை செஞ்சு அந்த இடத்திலே போட்டுட்டார். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இன்னைக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொலையிலும் ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள்ல ஒருத்தர் கொலை செஞ்சாரே அவருக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ இவர் இந்த கொலை செஞ்சு முடிச்சிட்டாரா, ஜனாசா கிடக்கு, சடலம் கிடக்குது கீழே, அந்த நல்லடியாருடைய சடலத்தை பார்க்கிறார். என்ன செய்யணும்னு தெரியல. நாம என்ன செய்வோம், எரிச்சிருவோம், புதைச்சிருவோம், ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவோம்ல இல்லையா. அவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா உலகத்துக்கு வந்த மக்கள் அவங்க. உடனே பார்க்கிறாரு, அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு காக்காவை அனுப்பி விடுறான். குர்ஆன் சொல்லுது, ஒரு குராப், ஒரு காக்கம் என்ன செஞ்சது, அந்த இடத்திற்கு வந்தது. அது என்ன செய்யுது, அது ஒரு சடலத்தை புதைக்கக்கூடிய அந்த செயலை செய்கிறது. இதை பார்த்த உடனே அவருக்கு வெக்கமா போயிடுச்சு. என்ன செய்யறாருன்னா, இந்த காக்காக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு அல்லாஹ் கொடுக்கலையே, இந்த சொற்பமான அறிவு, இதை தோண்டி இந்த ஜனாசாவை புதைக்கணும் என்கின்ற இந்த காகத்திற்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு கொடுக்கப்படவில்லையே என்று வேதனைப்பட்டார் என்பதை அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. அன்பான சகோதரர்களே, நன்றாக யோசிக்க வேண்டும். அறிவு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அறிவை நாம பயன்படுத்தாததனுடைய காரணம்தான் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் கூட மார்க்க ரீதியான செயல்பாடுகளிலே உயிரோட்டம் இல்லாமல் போகின்றது. நம்முடைய இபாதத்துகள் உயிரற்ற இபாதத்துகளாக இருக்கிறது. மார்க்கத்திற்கும் தேவை அறிவு, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு தேவை அறிவு, குடும்பத்தை வழி நடத்துவதற்கு அறிவு தேவை, என்னுடைய சமூகத்திலே நான் பேசுவதற்கு, பழகுவதற்கு, நான் நட்பு பாராட்டுவதற்கு எல்லாவற்றுக்கும் அறிவு தேவை. அறிவு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அறிவை புறக்கணித்து ஒரு மனிதனால் வாழ முடியாது. அது இயற்கையாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அம்சம். அறிவு வளர்ந்து கொண்டே செல்லும். நாள் ஆக 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 என்ன செய்யும், அறிவு வளர்ந்து கொண்டே செல்லும். யாருக்கு அறிவு வளரும், அறிவை தேடக்கூடியவர்களுக்கு தான் அறிவு வளரும். அறிவை தேடக்கூடியவர்களுக்கு தான் அறிவு வளரும். எல்லாருக்கும் அறிவு கிடைக்காது. யோசிக்கணும், சிந்திக்கணும். குர்ஆன் ஏன் சிந்திக்க சொல்லுது, நீங்கள் சிந்திப்பதினால் உங்களுக்கு அறிவு வளரும் என்கின்ற காரணத்தினால் தான் குர்ஆன் சிந்திக்க சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளிவாசல் இருக்குதுன்னு வைங்க,
ஒரு மதரசா இருக்குது, அல்லது ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத் இருக்குது, ஒரு கூட்டமைப்பு இருக்குதுன்னு சொன்னா அதுல மஷோரா என்பதை மார்க்கம் ஏற்படுத்தி இருக்குதா இல்லையா? மஷோரா என்பது என்னது? கண்டிப்பான ஒரு விஷயம். மஷோரா கண்டிப்பாக செய்ய வேண்டும். குடும்பம் அதுல மஷோரா கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்? மஷோரால உட்காரும் போது கேள்வி கேட்பாங்க. நம்ம பள்ளிவாசல் இதெல்லாம் கெட்டலாம்னு நினைக்கிறோம், மதரசா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம், செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த பள்ளிவாசல்ல உயிரோட்டமா இருப்பாரு, அவர் யோசிப்பார், பள்ளிவாசல் இன்னும் உயிரோட்டமாக வளர வேண்டும் என்று நினைப்பவர். அல்லது குடும்ப விஷயமா, குடும்பம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர், பொருளாதாரத்துல மார்க்க அறிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆமா நம்ம குடும்ப விஷயமாக யோசிப்பார்கள். அப்படி யோசிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த அறிவை பெருக்க ஆரம்பிப்பான். அப்படி பெருக பெருக பெருகதான் என்ன செய்யும்? அறிவு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் நம்ம யோசிக்கிறது எவ்வளவு முக்கியமானது, ஒரு மஷோரா எவ்வளவு முக்கியமானது, சமூகத்தை ஒன்றிணைத்து ஒரு பணியை செய்வது எவ்வளவு அவசியமானது என்பதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாகவும், அறிவு மிக முக்கியமான அம்சம் என்பதற்கான முன்னுதாரணமாகவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வு நமக்கு பாடமாக இருக்கிறது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஷோராவை கூட்டுறாங்க. எதுக்கான மஷோரா? மிகப்பெரிய ஒரு போர்க்களம், மிகப்பெரிய போர் நடக்க போகுது. அந்த போர் நடந்தால் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கொல்லப்படுவார்கள். மொத்த முஸ்லிம்களும் மக்கா மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஹிஜ்ரத்துக்கு பிறகு எல்லா முஸ்லிம்களும் மக்கால துணிஞ்சு யாரும் தன்னை முஸ்லிம் என்று அறிவிக்க முடியாது, பிரகடனப்படுத்த முடியாது. அப்படியாக எல்லா முஸ்லிம்களும் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். யூதர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காலகட்டம். எப்படி எதிர்பார்த்திருந்தாங்க? நான் இன்றைக்கு இந்த மதீனா நகரத்தை நாம் சூழ்ந்து விட்டால், தாக்கிவிட்டால், இனி ஒரு காலத்தில் முஸ்லிம் என்கின்ற வார்த்தை இருக்காது, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த எண்ணத்தில், அந்த சிந்தனையில் மதீனா நகரத்தை சுற்றி வட்டமிட ஆரம்பிக்கிறார்கள். வட்டமிட ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மேலாண்மை சபையை கூட்டுகிறார்கள். முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை கேட்கிறார்கள். யூதர்கள் எல்லாம் பெரும் பெரும் படைகளை அழைத்துக் கொண்டு மக்காவில் இருந்தும், மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய இன்னபிற இடங்களில் இருந்தும் எல்லா மக்களையும் அழைத்துக் கொண்டு நம்மை தாக்குவதற்கு வந்துவிட்டார்கள். நாம் இதற்கு பிறகு அமைதியாக இருந்தால் மொத்தமாக அழிக்கப்படுவோம். நாம் பாதுகாக்கப்படணும், நம்முடைய பெண் மக்கள் பாதுகாக்கப்படணும், பச்சிளம் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். நாம என்ன செய்வது என்கின்ற மசோராவை அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டுகிறார்கள். மதீனா நகரத்தை சுற்றி தாக்குதலுக்கு தயாராகிறது பெரும்படை. அந்த படை வருவதற்கு முன்னால் நாம் தயாராக இருக்க வேண்டும். என்ன செய்ய? மஷோராவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்களை தயார் செய்கிறார்கள். மஷோரால கேள்வி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு பதில சொல்றாங்க. நம்ம இப்படி முயற்சி செய்வோம், இப்படி போரை இப்படி ஆரம்பிப்போம், அவர்கள் போருக்கு வராமல் இப்படி தடுப்போம் என்று ஒவ்வொரு ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. அதுல ஒரு நபித்தோழர் பாருங்களேன், அந்த நபித்தோழர் யார் என்று சொன்னால், அவர் பாரசீகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து சேர்ந்து கொண்ட நபித்தோழர். அந்த நபித்தோழர் வராரு, வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால அந்த கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எங்களுடைய பாரசீகத்திலே போர் என்று அறிவிக்கப்பட்டால் இது போன்ற இக்கட்டான சூழல், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாட்டிக்கொண்டு சுற்றி எங்களை தாக்குவதற்காக வேண்டி மக்கள் வந்துவிட்டார்கள் என்றால், நாங்கள் உடனே எங்களுடைய தேசத்தை சுற்றி, நாங்கள் வாழக்கூடிய இடத்தை சுற்றி பெரிய அகழியை தோண்டுவோம். அந்த குழியை தாண்டி அவர்களால் வர முடியாது. ஆகையால் நீங்கள் அதை செய்யுங்கள் என்று தன்னுடைய ஆலோசனை முன்வைக்கின்றார். சல்மான் என்ற அந்த நபித்தோழருடைய பெயர் வரலாற்றிலே சல்மான் பாரிசி என்று அழைக்கப்படுவார். அவர் ஊர் பேரையும் சேர்த்து அழைக்கப்படுவார். இந்த பாரசீகத்தினுடைய இந்த நிகழ்வை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. இன்னைக்கும் வரலாற்றில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அகழ்போர் என்று பதிவு செய்யப்படுகிறது. மிகப்பெரிய கூட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பாரசீகத்திலிருந்து வந்த சல்மானுடைய பேச்சை கேட்டு அகலை தோண்டுவதற்கு கட்டளையிட்டார்கள். 10 நபித்தோழர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம், 10 நபித்தோழர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம், அப்படியே சேர்ந்து கூட்டமாக மதீனா நகரம் முழுவதும் சுற்றி அகல் தோண்டினார்கள் என்பதை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எங்கிருந்து வந்துச்சு? சிந்தனைக்காக அந்த மக்கள் உட்கார்ந்தாங்க, ஆலோசனைக்காக அமர்ந்தார்கள். அல்லாஹ் அறிவை கொடுத்தான், அல்லாஹ் ஆலோசனையை கொடுத்தான். இதுதான் அறிவு. அறிவு என்பது நமக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது, சந்தோஷம் என்று வரும் பொழுது அந்த இடத்துல வேலை செய்யணும். இந்த அறிவு இல்லைன்னு வைங்க, நாம இந்த உலகத்துல வாழ்ந்தே வேஸ்ட். உலகத்துல வாழ்ந்தே நமக்கு பிரயோஜனம் இல்லாத
ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபித்தோழருக்கு அந்த இடத்துல கொடுக்கிறான். அறிவு இல்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நமக்கு அறிவு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே நமக்கு கட்டளையிடுவது போல அறிவில்லாத விஷயத்திலே நீங்கள் யாரையும் பின்தொடராதீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றார். 17வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? அறிவில்லாததை நீ பின்தொடராதே. எதை பத்தி உனக்கு அறிவு இருக்குதோ அதை பின்தொடரு. லுக்மான் தன் மகனுக்கு உபதேசம் செய்வார்ல, பெற்றோர்களுக்கு எப்படி கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல சொல்லப்படக்கூடிய தகவல் என்ன? அறிவில்லாத எதையாவது அவர்கள் உபதேசித்தால், அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளைகளை கொடுத்தால் அதை நான் பின்பற்ற மாட்டேன் என்கின்ற உபதேசம் அல் குர்ஆன் சொல்லுதே. அப்ப அறிவுள்ள விஷயங்களில் தான் நாம என்ன செய்ய முடியும்? இன்னொருவரையும் பின்பற்றுவது, மார்க்கத்தை பின்பற்றுவது, உலக காரியங்களிலே சீராக நடப்பது என்பதெல்லாம் அறிவு என்கின்ற அந்த வார்த்தையை கொண்டுதான். அறிவில்லை அப்படின்னு சொன்னா நம்மளால எதையுமே செயல்படுத்த முடியாது, செய்ய முடியாது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அறிவு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அறிவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வழிகேடு என்ன செய்யும்? மிக இலகுவாக வந்துவிடும். மார்க்க அறிவு இல்லை ஒருத்தட்ட அப்படின்னு சொன்னா எந்த வழிகேட்டையும் என்ன செய்வான்? உணர்ச்சி என்கின்ற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்வான். இது இயல்பாக இன்றைக்கு சமூகத்திலே நடக்குது. ஒன்னும் இல்லை, நீங்க எல்லாம் பார்க்கிறீங்களா இல்லையா? ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடந்துச்சு. யுத்தம் நடந்ததினுடைய விளைவு என்ன? முஸ்லிம் சமூகத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்யறான்? ஷியாயிசம் கரெக்ட்னு பேச ஆரம்பிக்கிறான். ஷியாயிசம் எவ்வளவு பெரிய வழிகேடு! அது இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான ஒட்டுமொத்த அம்சத்தை மறைமுகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கொள்கை அந்த ஷியாயிசம் என்பது. ஒரு முஸ்லிம் எப்படி அதை அங்கீகரிக்க முடியும்? ஈரானை ஆதரிக்கிறது வேற. நீங்க நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒட்டுமொத்த தோழர்களையும் சபிக்கக்கூடிய, திட்டக்கூடிய, பேசக்கூடிய, ஷியாயிசத்தை உயிராக நேசிக்கக்கூடிய ஒருவனை எப்படி ஒரு முஸ்லிம் தலைவனாக எடுக்க முடியும்? இது பேராபத்து. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய அறிவு கிடையாதவன்ட்ட அறிவு இல்ல. இஸ்லாமிய அறிவு புகட்டப்படாததனுடைய விளைவு அவன் என்ன செய்யறான்? அவன் ஒருத்தன் சண்டை போட்ட உடனே அவன் ஹீரோன்னு நினைக்கிறான். இந்த இடத்துல ஈரான் இல்லாம இந்தியா இருந்து இந்தியா இஸ்ரேல் அடிச்சிருந்தா ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்தியாவை தான் ஆதரித்திருப்போம். உண்மையா இல்லையா? இதான் இயல்பாக நிகழ்வு. அப்ப ஒரு நாட்டை ஆதரிப்பது என்பது வேற. அவன் செய்த அநியாயங்களுக்கு அவனோட நம்ம என்ன செய்யறோம்? கரம் கோர்க்கிறோங்கிறது வேற. அவனாகவே நம்ம மாறுறது, ஒரு மனிதனாக ஒரு கொள்கையாகவே நம்ம போறது என்னது? மிகப்பெரிய வழிகேடு. அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அறிவு இல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில பெரும்பான்மையான தவறுகளுக்கு நாம இயல்பாக உலக வாழ்க்கையிலுமே தவறிழைப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? அதை பற்றி அறிவு கிடையாது. குடும்பங்கள் உடைஞ்சு போகுது. எத்தனை குடும்பங்கள் உடைஞ்சு போகுது நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? பேசிக் அறிவில்லை. கணவனுக்கும் அந்த அறிவில்லை, மனைவிக்கும் அறிவில்லை. குடும்பம் உடைஞ்சு போனா உடைந்து நாசமாக போகட்டும் என்று அவர்கள் விருப்பப்படி வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, அறிவு இல்லை என்று சொன்னால், அறிவு என்கின்ற அந்த ஒன்றை நாம் வளர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் வழிகேட்டிலே மிக சீக்கிரம் போய் விழுந்து விடுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு இல்லைன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சமூகத்திற்கு உணவு கிடையாது, உடை கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள், அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் அத்துணை பேரும் அறிவில்லாதவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே நபித்தோழர்களிலே பெரும்பான்மையான மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். பிலால் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவை ஊட்டினார்கள். பிலாலுக்கு எதை கொடுத்தாங்க? கலர் அடிச்சு, வெள்ளை அடிச்சு அவரை வா இஸ்லாத்துக்குன்னு கூப்பிட்டாங்களா? இருக்கிற கலர் அப்படிதான் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய படைப்பு. நீ சிறந்தவனோ நான் சிறந்தவனோ என்பதெல்லாம் தக்வாவை கொண்டுதான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிலாலுக்கு ஊட்டினார்கள், சமூகத்திற்கு ஊட்டினார்கள். பிலாலோடு நிற்பதற்கு மறுத்தவர்கள் எல்லாம் பிலால் தோள் மேல கை போட்டு நின்றார்கள். பிலாலோடு உரசி நின்று தொழுதார்கள். எதை கொடுத்தாங்க? அறிவை கொடுத்தார்கள். அடிப்படை அறிவை கொடுத்தார்கள். அறிவு இல்லைன்னு சொன்னா ஒரு சமூகம் மீண்டும் மீண்டும் நசுக்கப்படும். அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மார்க்க ரீதியாக வழிகாட்டுக்கு செல்வதற்கு கூட அவர்களுக்கு வாசல் விசாலமாக திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் இந்த வழிகேட்டின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் மார்க்க அறிவை புகட்டுவதற்குண்டான அந்த முயற்சிகளை நாம் இன்னும் எடுக்கவில்லை. எடுப்பதற்குண்டான அந்த முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்களோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க அறிவை இன்னும் அதிகமாக வளர்த்துக் கொள்வதற்கு, இன்னும் அதிகமான
வளர்ச்சிக்கு அறிவு வளர்ச்சிக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அந்த அறிவு வளர்ச்சிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்றாங்க, பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம்.